Hey guys, welcome back to my channel. So எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க நான் நம்புறேன். And இன்னைக்கு நம்ம டே 2 ஆஃப் அந்தமான் சீரிஸ் தான் வந்து பார்க்க போறோம். And நானும் என் ஹஸ்பண்டும் எந்திரிக்கும் போதே பாத்தீங்கன்னா செம்ம காஃப் அண்ட் கோல்ட்ல தான் வந்து அன்னைக்கு டே ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் ரொம்ப கண்டினியூஸ் காஃப்ல போயிட்டு இருந்தனால ஸோ மார்னிங் நான் வந்து ஹாட் வாட்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் நம்ம சேனலை நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல அப்படின்னா நான் வந்து சங்கீதா கணேஷ் அண்ட் லைஃப் ஸ்டைல் விளாக் தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் மேக்கப் ஆர்டிஸ்டும் அண்ட் மேக்கப் புக்கிங்ஸ் எல்லாமே நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம். அண்ட் இன்னைக்கு நம்ம டே 2ஓட வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாங்கள் மார்னிங் எல்லாரும் வந்து பக்காவாக ரெடி ஆகிட்டோம். ஸோ எங்கே போகிறோம் அப்படிங்கிறத வீடியோவில் போய் காட்டுறேன். ஸோ அந்தமான் சீரீஸ் டே 1 வந்து யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் கண்டிப்பாக அந்தமான் சீரீஸ் டே 1 பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ கண்டிப்பாக கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். அண்ட் நிறைய பேசாமல் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இன்னைக்கு நம்ம போகிற ஸ்பாட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா லைம் ஸ்டோன் கேவுக்கு தான் நம்ம போகிறோம். அண்ட் இந்த லைம் ஸ்டோன் கேவுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டே வந்து உள்ளே வந்து என்ட்ரி டிக்கெட் எல்லாம் வந்து வாங்கணும். அண்ட் இது புக்கிங்க்கும் ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. ஸோ நம்ம ஏஜென்ட் மூலியமாக போனனால அவங்க எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ மார்னிங் ஒரு 7 to 8 o'clock உள்ளே இந்த ஸ்பாட்டில் நாங்கள் இருந்தோம். ஸோ 9 o'clock தான் நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம் உள்ள என்ட்ரிக்கு. ஸோ எல்லா கார்ஸ் அண்ட் வேன்ஸ் எல்லாமே வந்து லைனாக நிற்க வச்சுருந்தாங்க. ஸோ அங்கேருந்து ஒரு ஹோட்டலில் தான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுமே வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க அந்த ஏஜென்ட். ஸோ அங்கே எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்டு குயிக்காக ஒரு ஃபோட்டோ ஷூட்டும் பண்ணிட்டு இருந்தோம். ஷார்ப் 9க்கு நம்மளோட கேட் எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு. அண்ட் நம்மளும் வந்து எல்லாரும் லைனாக தான் வந்து நம்ம போகணும். யாரும் இங்கே ரேஸ் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நம்ம டீப் ஃபாரஸ்ட்குள்ளே போக போகிறோம். சவுத் அந்தமான் ஃபெரார்கஞ்சில் இருந்து தான் இப்போ நம்ம வந்து ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட்ல வந்து போயிட்டு. ஸோ ஃபெரார்கஞ்சில் இருந்து நம்ம இப்போ கிளம்பி அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் வழியாக போய் தான் பராண்டாங் போக போகிறோம். ஸோ அங்கே போகிறதுக்கு இந்த ஷிப்பில் போகிறதுக்கு ஒரு 30 minutes ட்ராவல். ஸோ நம்ம ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் வந்து 1 hour ட்ராவல் பண்ணி இப்போ ஃபெரார்கஞ்ச் வந்துருக்கோம். ஸோ இங்கேருந்து ஷிப்பில் நம்ம வந்து அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் தாண்டி நம்ம பராண்டாங் போக போகிறோம். ஸோ அங்கே போகிறதுக்கு ஒரு 1/2 hour ட்ராவல் பண்ணி தான் இப்போ நம்ம போக போகிறோம். ஸோ நம்ம அந்த ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட்ல இருந்து வரும்போது எல்லா இடத்துலையுமே வந்து ஜார்வாஸ் வந்து இருந்தாங்க. ஸோ ஜார்வாஸ் வந்து இங்கே இருக்கிற காட்டுவாசிகளுக்கான ஒரு பேர். ஸோ இவங்களை வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, அவங்க கூட பேசுறதுக்கோ எதுக்குமே நம்ம கம்யூனிகேட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால நாங்கள் எந்த ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸுமே அவங்கள எடுக்கல. பட் நாங்கள் எல்லாருமே பார்த்தோம். ஸோ இந்த அவுட்ஃபிட் நான் எடுத்து போட்டிருந்தது நானும் என்னோட கசனும் வந்து ஒன்றா போட்டிருந்தோம். ஸோ நாங்கள் வெஸ்ட் சைடில் தான் எடுத்தோம் இந்த டிஷர்ட். அண்ட் என்னோட இயரிங்ஸ் வந்து தீபாவில் வாங்கினது. அண்ட் இதுதான் இன்னைக்கு அவுட்ஃபிட் ஆஃப் தி டே. ஸோ இங்கே நம்ம பராண்டாங் ஐலாண்டில் லேண்ட் ஆகிட்டோம். ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம வந்து ஸ்பீட் போட்டில் தான் வந்து நம்மளோட லைம்ஸ்டோன் கேவை வந்து பார்க்குறதுக்கு போக முடியும். ஸோ ஒரு சிங்கிள் பிளேஸை நம்ம பார்க்குறதுக்கு இவ்வளோ தூரம் ஹியூஜ் ட்ராவல் பண்ணி தான் நம்ம வந்து போகிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இது அவ்வளோ டீப்பாக இன்டீரியர் ஃபாரஸ்ட்குள்ளே தான் நம்ம போகிறோம். ஸோ அவ்வளோ ஒரு திக் ஃபாரஸ்ட்குள்ளே தான் வந்து இந்த லைம்ஸ்டோன் கேவ் வந்து இருக்குது. ஸோ நம்ம ஸ்பீட் போட்டில் போகும்போது நமக்கு எல்லாருக்கும் லைஃப் ஜாக்கெட் கொடுத்துருவாங்க. அண்ட் இந்த மாதிரி தான் நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ஒரு போட்டுக்கு வந்து 10 members அப்படிங்கிற மாதிரி தான் கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ இங்கே இருந்து பராண்டாங்லேருந்து நம்ம லைம்ஸ்டோன் கேவுக்கே வந்து ஆல்மோஸ்ட் 30 to 40 minutes ட்ராவல். ஸோ ஒரு நிறைய நேரம் ட்ராவல் பண்ணி போன மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போகிற பிளேஸ் வந்து வர்த்தா அப்படிங்கிறத கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம ஸ்பீட் போட்ல இருந்து இறங்கி ட்ரக் பண்ணணும். ஒரு 1/2 hour நம்ம வந்து ட்ரக் பண்ணி தான் அந்த கேவை நம்ம பார்க்குறதுக்கு போக முடியும். அண்ட் இப்போ நாங்கள் எல்லாரும் வந்து விறுவிறுன்னு நடந்துட்டு இருந்தோம். அண்ட் செம்ம ஹாட் கிளைமேட் ஆக்சுவலி அந்தமானில். ஸோ சென்னையில் எப்படி கிளைமேட் இருக்கோ அதே மாதிரி தான் அந்தமான்லேயும் இருக்குது. என்னோட க்யூட் இயரிங்ஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு தீபாவில் வாங்கினது. அதை உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். அண்ட் இந்த செயின் வந்து என்னோட ஷாப்பில் தான் இருக்குது. அண்ட் சங்கீதாஸ் பிரைடல் மேக் ஓவர் பார்லரில் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ யாருக்காச்சும் வேணும்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் இப்போ நாங்கள் குயிக்காக இங்கேயும் ஒரு டீப் ஃபாரஸ்ட்டில் ஒரு ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் நம்ம நடக்கணும் ரொம்ப தூரம் நடக்கணும். அண்ட் ரொம்ப தூரம் நடந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நம்மளோட கேவை வந்து கொஞ்சம் கிட்ட வந்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம லைம்ஸ்டோன் கேவ் பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ இப்படி தான் இருந்துச்சு. பாத்வே எல்லாம் கொஞ்சம் ரஃபாக தான் இருந்துச்சு. அதில் தான் வர்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் சன் படுற இடம் எல்லாமே வந்து பிளாக் ஆகிட்டே போகுது அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே. பட் உள்ளே இருக்க டீப்பராக சன்லைட் படாத இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா
நம்மளோட லைம் ஸ்டோன் வந்து நல்லாவே ஒரு ஷைனிங்காக இருந்துச்சு. அது பார்க்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நமக்கு. ஸோ இந்த லைம் ஸ்டோனை பார்த்தீங்கன்னா அப்படியே கடலில் இருக்கிற சீஷெல் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க கைடு நமக்கு. ஸோ கைடு வந்து நமக்கு நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க எல்லாமே. இந்த லைம் ஸ்டோன் வந்து அப்படியே லார்ட் கணேஷா பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ வாட்டர் ஃப்ளோ வர்ற இடத்துல மண் எல்லாமே கலந்து வந்து அந்த லைம் ஸ்டோன் மேலே பட்டு அது எல்லாமே வந்து லைட்டாக ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ ரொம்ப தூரம் ட்ரெக் பண்ணிட்டு வந்தனால இந்த ஒரு ஹட்டில் வந்து எல்லாம் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் அங்கே ரிலாக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அங்கேருந்தே நமக்கு கிளம்ப வேண்டிய டைம் ஆச்சு. அண்ட் நமக்கு பராண்டாங்கில் வந்து நமக்கு ஃபுட் வந்து ஏஜென்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம நேராக ஸ்பீட் போட்டில் ஏறி ஒரு 30 minutes ட்ராவல் பண்ணி பராண்டாங்க போயிட்டு அங்கே நம்ம வந்து லஞ்ச் சாப்பிட போகிறோம். ஸோ அதுக்காக இப்போ ஸ்பீட் போட்டுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அண்ட் இதுதான் வந்து லாஸ்ட் ஷிப் பராண்டாங்கில் இருந்து நமக்கு ஃபெராங்குஞ்சுக்கு. ஸோ நம்ம லாஸ்ட் ஷிப்பில் வந்து கிளம்பியாச்சு. ஸோ இங்கே லாரி அண்ட் கார்ஸ் எல்லாமே வந்து இதில் வருது. ஸோ மார்னிங் வந்து நம்ம போகும்போது மேலே போயிட்டு இருந்தோம் அண்ட் இப்போ வந்து உள்ள சீட்டிங்கில் வந்து உட்காந்துட்டு இருந்தோம். ஸோ இதுதான் என்னோட மாமியார். ஸோ நானும் அவங்களும் வந்து இப்போ தான் வந்து வீடியோவே எடுக்கிறோம் அவங்கள வச்சுட்டு. ஸோ அதனால் அவங்களுக்கு சிரிப்பு வந்துருச்சு. அகைன் நம்ம 30 minutes ட்ராவல் பண்ணி ஷிப்பில் போயிட்டு நம்ம அங்கேருந்து நம்மளோட வேன்லேயும் ஏறியாச்சு. ஸோ இப்போ இந்த ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் ஒரு 1 hour கழிச்சு நம்ம கடந்து தான் சிட்டிக்குள்ளே நம்ம என்டர் ஆகும். அண்ட் இந்த வீடியோ இந்த டே இதோட முடிஞ்சிருச்சு. அண்ட் உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டக்குன்னு வந்து சேரும். அண்ட் உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, டாடா, பை பை ஃப்ரம் சங்கீதா கணேஷ்.